அடுத்தபடியாக நம்முடைய மாநில செயலாளர் அரவணைப்பா சுமதி வெங்கடேசன் அவர்கள் சிறப்புமாறு அனுமதிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாவட்டத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் இந்த மாவட்டத்தின் தலைவர் எனது அன்பு சகோதரர் திரு மனோகரன் அவர்களே, நாராயணனை நம்பியோர் கைவிடப்பட மாட்டார் என்பது போல நம் அனைவருக்கும் ஒரு தூணாக சோசியல் மீடியாவிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, நம்முடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் நமது பாஜகவை பிரதிபலிப்பு செய்யும் நாடு மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க அவர் பிரதிபலித்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட நம்ம துணைத் தலைவர் திரு நாராயணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் மன்ற தலைவர் திரு சத்குரு அவர்களே, பொதுச் செயலாளர் தியாக அவர்களே மற்றும் மேடைமை விட்டிருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம். எல்லாத்திற்கும் மேலாக முத்தாய்ப்பாக இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்குமே மாலை வணக்கம். கூட்டம் கொஞ்சம் லேட் ஆயிடுறதுனால கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா பேசணும்னு நினைக்கிறேங்க. இந்த கூட்டம் மோடிக்கான ஒரு சிறப்பு. மோடிக்கான சிறப்பு ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, இன்று தமிழகத்தில் நமது அண்ணாமலையின் சிறப்பு ஒரு மிகப்பெரும் எடுத்துக்காட்டு. முதல் முறையாக 3வது பெரிய கட்சியாக 12% ஓட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். அதுவும் மத்திய அரசாங்கத்துக்கான ஒரு தேர்தலுக்காக வேண்டி. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு கட்சியா பாஜக திகழ்கிறது என்றால் அதுக்கு காரணம் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இந்த பட்ஜெட் கூட்டத்தை பத்தி நம்ம ஸ்டாலின் சொன்னாங்க, தமிழகத்துன்ற பேரே வரல, தமிழ்நாடு பேரே வரல, என்ன பெரிய பட்ஜெட்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பட்ஜெட்டை முழுசா திறந்து படிக்க பார்க்க தெரியணும். எங்கேயுமே பட்ஜெட் திறக்க கிடையாது. தமிழகம்ன்ற பேர் எப்ப வரும்? நமக்குன்னு இருக்கு ஏதாவது டிசாஸ்டர், ஒரு சிறப்பு, ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மாநிலத்தோட பேர் வரும். ஸோ எல்லா சமயத்திலையுமே பேரிடர் வரணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா? எப்பவுமே எந்தெந்த மாநிலங்கள பேரிடருக்கு உள்ளாவதோ அந்த மாநிலங்களுடைய பெயர் ஒரு சிறப்பு சலுகை மூலம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பாக ஒரு புதிய திட்டம் துவங்கினா வரும். எல்லா சமயத்தையுமே எல்லா மாநிலம் இடம்பெறாது. மொத்தம் 28 மாநிலங்கள மாறி மாறிதான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 48,26,000 கோடி நம்ம பட்ஜெட் மொத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பார்த்தா டெபிசிட் பட்ஜெட் தான். நம்முடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 46 லட்சத்து கிட்டத்தட்ட ஒரு 1.6 கோடி வச்சுக்கோங்க. 1.6 crores நமக்கு டெபிசிட், லட்சம் டெபிசிட் நமக்கு. இருப்பினும் மிக அதிகமாக எல்லா மாநிலத்துக்கும் வாரி வழங்கும் விதமாக நமது மத்திய பட்ஜெட் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 1,05,000 கோடிக்கு மேல் இந்த பட்ஜெட்டில் நமக்கு வருவாய் இருக்கிறது, நமக்கு வரவேற்பு இருக்கிறது. எப்படின்னு கேட்டா 6,000 கோடி ரயில்வேஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசின் பகிர்வில் இருந்து மாநிலத்துக்கு ஒரு அமௌண்ட் வரும். அப்பேற்பட்ட தொகையாக இப்போ நமக்கு 53 லட்சத்து 54 லட்சம் கோடி நமக்கு வருது. இது எல்லாமே நம்முடைய வருமானமா எடுத்துக்கணும். தமிழகத்துக்கு தனிப்பட்ட முறையில ஒண்ணு ஒதுக்கல்னாலும் இந்த மொத்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய வருமானம் தான் மிக அதிகம். ஏன்னு கேட்டா தமிழகம் மிகப்பெரிய மாநிலமாக, அது 10வது மிகப்பெரிய மாநிலமா இருக்குது. முதன்மையான மாநிலம் இல்லை. ஏன்னு கேட்டாக்கா முதல் பெரிய மாநிலம் பார்த்தா ராஜஸ்தான், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, சத்தீஸ்கர் சொல்லிட்டு 10வது மாநிலமாக தமிழ்நாடு வருது. சோ மொத்தம் இருக்கும் 28 மாநிலங்களில் 10வதாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 1,05,000 கோடி ஒதுக்குறாங்கன்னாக்கா அது உண்மையிலேயே நல்ல பட்ஜெட்டா இல்லையா? இதை நமது மாநில முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது டைரக்டா ஒரு வருமானம் கொடுக்கலனாலும் துறை சார்ந்த வருமானங்கள் மிக அதிக அளவில் இருக்கிறது. அதாவது நமக்கு ஓசிலே ஒரு பணம் வந்தாக்கா அதை வச்சு பட்ஜெட்டை தமிழ்நாடு பட்ஜெட் முடிச்சுக்கலாம்னு யோசிக்கிறது மிகப்பெரிய தவறு. ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சுக்க. நான் ஒரு விவசாயி நெற்பயிர்களை விளைவிக்கின்றார். அவங்க ஒவ்வொரு முறையும் திடீர்னு மழை வந்தா போய் அந்த வரப்புல இருந்து தண்ணியெல்லாம் எடுத்து விடுறது, திடீர்னு வெயில் அடிச்சாக்கா கிணத்துல இருந்து தண்ணி மோட்டர்ல சேர்ந்து அந்த நெற்பயிருக்கு விடணும், இதெல்லாம் பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். எனக்கு ஒரு வரம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி அவன் சாமி கிட்ட உண்மையிலே போய் கேட்கிறான். சாமி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. நான் நினைக்கிற நேரம் மழை பெய்யணும், நான் நினைக்கிற நேரம் காத்தடிக்கணும், அப்படி எனக்கு ஒரு வரம் வேணும் கேட்கிறாப்புல. சாமி சொல்றாரு அது சரியா இருக்காதுன்னு சொல்றாரு. இல்ல எனக்கு அப்படித்தான் வேணும்னு சொல்லி சொல்றாரு. உடனே சாமி சொல்றாரு, நீ பரவாயில்ல, நீ கேட்கிற வரத்தை நான் கொடுக்குறேன், நீ பயிர் செஞ்சு பொழைச்சுக்கோண்டாரு. இவனும் ஹாயா போய் தூங்குறான். எப்போ அவனுக்கு மொழி போறதோ அப்ப எந்திரிச்சு தண்ணி விடலாம் விடுறான். சில நேரம் தூங்குறான், சில நேரம் முடிக்கிறான். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லாம அவனுக்கு தேவையான பொழுது அந்த பயிரை பார்க்கணும்னு நினைக்கிறான். அந்த பயிரும் கிடைக்கிற நேரத்துக்கு தண்ணியை குடிச்சிட்டு காத்தடிக்கிறது பார்த்துட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்குது. எல்லாமே சொந்தமா மெக்கானிக்கா விட்டுட்டு இருக்கிறான். சோ அந்த பயிர் ஒரு அறுவடை காலம் வந்துடுச்சு. அப்ப அறுத்து பாக்குறான். பயிருக்குள்ள அந்த நெற்மணிக்குள்ள
அந்த அரிசி இல்லாம எல்லாம் பதறா இருக்கு. பதறா தெரியுமா? உள்ள மணி இல்லாம வெத்து பயிரா இருக்குது. உடனே எனக்கு பயங்கர கோவம் வருது. சாமி கிட்ட போய் கேட்கறான், என்னது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிக்கிறேன், மொத்தமும் வந்து பதறா போயிருக்குன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான். அதுக்கு சாமி சொல்றாரு, எதுவுமே அதாவது எதிர்பாராத முறையில வரும்பொழுது மட்டும்தான் நமது வலு அதிகரிக்கும். அந்த நெற்பயிர் தான் எதிர்பாராத நேரத்துல மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணியும் உறிஞ்சிக்குது. தான் எப்படி நிலைச்சு ஸ்டேபிளா நிக்கிறதுன்னு கேட்டாம தன்னுடைய வேலை ஆழமாக பதித்து நிலையா நிக்க கத்துக்குது. அதே மாதிரி எதிர்பாராத காத்தடிக்கும் போது இப்படியும் அப்படியும் ஆடி அசைஞ்சு வலுப்படுகிறது. இதை விட்டுட்டு நம்மளா எல்லாம் நேரமா கொடுத்துட்டு இருக்கும் போது அதனுடைய வலு வந்து சோர்வடைந்து அந்த நெற்பயிருக்கு உரிய போதுமான ஒரு ஹெல்த் இல்லாம அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஸ்டாலின் எதிர்பார்க்கிறாரு. ஓசிலேயே பணம் வந்துட்டாக்கா அதை வச்சு பண்ணிக்கலான்ட்டு. ஆனா இன்னைக்கு மோடி என்ன பண்ணிக்காரு? தமிழ்நாடு தன்னிச்சையாக எப்படி வளர்ப்பு தன்னிறை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காக அத்தனை துறைகளும் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அது எல்லா துறையிலுமே குறிப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தோல் பதனிடும் துறை, அதே மாதிரி மென்பொருள், மின்னணு பொருட்கள், ஆடைகள், இவற்றுக்கான வரிச்சலுகைகள் ஏராளமாக இருக்கு. இந்த சலுகைகளை பொறுத்து தமிழ்நாடு தான் மிக அதிகமாக நான்கிலும் பயன்பெறும் மாநிலம் தமிழ்நாடு தான். இதுல இருந்து உங்களுக்கு வருமானம் ஏகப்பட்டது ஈட்டிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா சிறு குறு தொழில்கள் இன்னைக்கு நமக்கு அம்பத்தூர்ல பாக்குற எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இவற்றிற்கான சலுகைகள் ஏராளம். இதுவும் தமிழ்நாடு தான் அதிகம். அதே மாதிரி இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, பெண்களுக்கான நிதித்தொகை இலவச வீடுனாக்கா அந்த ஆவாஸ் யோஜனா உங்க பேர்ல மட்டும்தான் இருக்கு, பெண்களுக்கான பேரில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஆவாஸ் யோஜனா இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு என்று மிகப்பெரிய ஒதுக்கி இருக்கின்றது. கல்வி கடன் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு முதல் மாநிலம் மாணவர் கல்வி கடனை வழங்குவது இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழகம் தான். அவற்றுக்கு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது. அதே போன்று முத்ரா கடன் திட்டம் 10 லட்சத்துக்கு 20 லட்சம் ஒதுக்கி இருக்கின்றது. இப்படி எல்லாமே தமிழ்நாட்டுக்குரிய நல்ல விஷயங்களாக தான் இந்த பட்ஜெட்ல இருக்குது. ஆனா இவை எல்லாத்தையும் பார்க்காம தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்குன்னு கேட்கிறாங்க. நம்மளே சுயமாக சம்பாதித்து நமது வருமானத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது? ஒரு ஆரோக்கியமான குழந்தை என்றால் அது தன்னிச்சையாக முதல்ல தவழணும், உட்காரணும், நிக்கணும், ஓடணும். இது எல்லாத்தையும் தானா பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஹெல்தி சைல்டு சொல்லுவாங்க, ஒரு ஆரோக்கியமான குழந்தை. அப்படி ஒரு ஆரோக்கியமான மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் எல்லா துறைக்கும் கொடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம். இது புரியாமல் தமிழக மக்களை இந்த கொலை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழக அரசாங்கம் என்ன சொல்கிறது? நம்ம தமிழகம் பேரை இழந்தது. யோசிப்பாருங்க, இவ்வளவுக்கு அப்புறமும் தமிழகத்தை செய்யணுமா? அத்தனையும் செய்திருக்கு நமது அரசாங்கம், மத்திய அரசாங்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல நம்ம காயத்ரி சீனிவாசன் சொன்னது போல எங்க பார்த்தாலும் பட்டியல் வெளியாகிறது, கொலை பட்டியல். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜா 3 to 4 கொலைகள் நடக்கின்றன. சட்டம் ஒழுங்கு எங்க போயிருக்குது? சட்டம் ஒழுங்கை யாரும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக இதை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இன்னைக்கு பட்ஜெட்டை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நன்றாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் சாராயத்தை ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு டாஸ்மாக்ல மட்டும் நம்முடைய வருமானம் 47,000 கோடி. இந்த காசுல எங்க போகுது? அந்த துறை சார்ந்த அதிகாரம் வீட்டுக்கு போகின்றதா? இது மக்களுக்கு செலவு செய்ய வேண்டியது தானே? போன வாட்டியை விட இந்த வாட்டி 1700 கோடி அதிகமாயிருக்கு. இந்த வருமானம் எடுத்துக்கிறதா இல்ல அதிகமான குடிகாரர்களை உருவாக்குவீங்க எடுத்துக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இது திராவிட மாடல் ஆட்சியான்னு நமக்கு எதை கேட்க தோணுதா? டிஎம்கேவா இல்ல டிஎம்கேவா கேட்க தோணுது. டாஸ்மாக் மாடல் கழகம் சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மலிவா போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 70 கோடிக்கு அதிகமான மெத்தாபெட்டமின் போதைப் பொருளை கிளம்பாக்கம் பேருந்து நிலையம், அது யோசிச்சு பாருங்க, ஒரு அரசு பேருந்து நிலையம் அங்க இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அவர் யாருன்னு கேட்டா ராமநாதபுரத்தை சேர்ந்த சிறுபான்மை அவங்க அணியை சேர்ந்த இப்ராஹிம் என்பவர். இதை அவங்க தைரியமா வெளியே சொல்ல முடியுமா? இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த அரசாங்கம் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் மதுவை ஒழிக்க வேண்டும், போதையை முழுமையாக ஒழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாநிலம் நன்றாக இருக்கும். இதற்கான வழியெல்லாம் விட்டு எப்பொழுது பார்த்தாலும் பாஜக பேசுறது மட்டுமே இவங்களுக்கு வேலை. இவங்க சொல்றாங்க இன்னைக்கு இந்த தலைவரை மாத்திரம் ஏன் நம்ம அண்ணாமலை பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கிளி தட்டுதுங்க, எப்படா இவரை மாத்துவான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அங்கிருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு இருக்காங்க இந்த தலைவரை மாத்த போறாங்க. ஆனா சொல்றேன், நமது தலைவர் 26 கண்டிப்பாக முதலமைச்சர் சேர்ல கண்டிப்பா உட்கார போறாங்க. அதுக்கான காலம் நமக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஎம்கேவும் சரி அதிமுக சரி எதிர்த்து கேட்கிற ஒரே பிராணியில ஒரே கட்சி பாஜக தான்.
ஒரு மாநிலம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதன் எதிர்க்கட்சி திறம்பட இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வேலையை இன்னைக்கு இரண்டாவது பிரதான கட்சியாக இருந்து செயல்படுவது போல் செயல்படுகின்ற ஒரே கட்சி நமது பாரதிய ஜனதா கட்சி தான். அப்பேற்பட்ட கட்சி இன்று மட்டுமல்ல, எந்த கட்சி இருந்தாலும் தப்பை ஒரு தட்டி கேட்கும். ஏனென்றால் இங்கு இருக்கும் மக்கள் அனைவருமே நேர் வழியில் சென்று பழக்கப்படக்கூடியவர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நமது திருப்பதி நாராயணன் அவர்கள். யோசிப்பாங்க, அவர்கள் எந்த காலத்துல இருந்து இருக்காரு, ஆனா இன்னைக்கும் அவருடைய நிறுவனத்தில் போய் பார்த்தா உங்களுக்கு புரியும் அவருடைய எளிமை எப்படி என்று. ஆனால் ஆணித்தரமாக இன்னைக்கு அவரால் பேச முடியும்னு கேட்டாக்கா, வாக்குல சுத்தம், ஒழுக்கத்தில் சுத்தம், அனைத்திலும் சுத்தம். இப்பேற்பட்டதாக இன்று பாரதிய ஜனதா கட்சி வழங்குகின்றது. இப்பேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஒரு மழைக்கு தேர்தல்களும் கண்டிப்பாக இங்க வின் பண்றதுக்கு நம்ம எல்லாம் ஆவணம் செய்யணும். மக்கள் அதை புரிஞ்சுட்டு அதுக்கான வீட்டுல வேலைகள் எல்லாம் செய்யணும். நாம் அனைவரும் ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாதுங்க. தலைவர் யார் இருந்தாலும் சரி, அது மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, தாமரையை மட்டும் மக்கள் மறக்கக்கூடாது. தாமரை ஒன்றே உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு உண்மையான நேர்மையான ஒரு கட்சியாக இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க வளமுடன்.